ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடல் வறுவல் எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு குடலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் 1 kg குடல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், அதுலேயே இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை சேர்த்து அதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம இந்த தண்ணியோட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நம்ம இதை நான் ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 8 விசில் வந்துருச்சு. நமக்கு குடலும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிட்டோம்னா நம்ம குடல் வறுவல் ரெடி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றினா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடல் வறுவல்.